السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் துணியான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன், தப தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லோர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, காலத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இன்னொன்று, நேரத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இன்னொன்று, பெரியார்கள் மூலமாகவும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இந்த மூணு விதமான பரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவுலேயே பரக்கத்தை வச்சிருக்கிறான். மாயே ஜம்சம் சொல்லக்கூடிய ஜம்சம் தண்ணீரையும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். மூணாவது, பைத்துல் மக்தஸுடைய சுற்றுப்புற பகுதியிலையும் நுரியோவின் ஆயாதினா என்ற அந்த இடத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இது காலத்தில் உண்டான பரக்கத்து. நேரத்தில் உண்டான பரக்கத்து அவர்களுடைய அமலை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பெரியார் இஸ்முதாத்து 1.4 லட்சம் ஓதுனார். அல்லாஹ் 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 ஓதுனாரு. முதல் நாள் அசல் ஆரம்பிச்சு மறாவது நாள் காலை 10 மணி வரைக்கும் முடிச்சாரு. அப்படியே ஒரே இதில் பார்த்து ஒரே சிட்டியில் பார்த்து இப்படியே தொடர்ந்து ஓத 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 அசல்ல ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் வேகம் ஓத ஓத என்னன்னாக்க சூளை முடிச்சு, அப்புறம் தாழ்த்து முடிச்சு, அப்புறம் 10 மணிக்கு முடிச்சு, அப்புறம் இஷா முடிச்சு, அப்புறம் அசல் முடிச்சு. அப்போ மகரிப் அசல்ல ஆரம்பிச்சு மகரிப் முடிஞ்சிருச்சு. எப்படி சாத்தியப்படும்? இதை நேரத்தில் உண்டான அல்லாஹ் இது யாருக்கு நானும் கொடுக்குறோம். எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் 3/4 மணி நேரத்தில் அரை மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. 1/4 மணி நேரத்தில் ஒரு பக்கத்தை நடத்தி அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லி முடிச்சுவாங்க. அது நேரத்தில் பறக்கிறது. இது ஒரு சிலருக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் கிடையாது. அவங்களுடைய மாணவர் மீது உண்டான ஒரு பிரியமும் அந்த எப்படியாவது பிள்ளைகளுக்கு தப்பி விளங்க வைக்கணும் என்ற நோக்கமும் அவங்களுடைய இபாதத்தும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாங்க. அதுலேயும் வரக்கத்து. மூணாவது வரக்கத்து என்னன்னாக்க, பெரியாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உண்டான சஹாபாக்கள் ஏதாவது தூரமாக வெளியூர் போகிறதா இருந்தா அல்லது வியாபாரத்துக்கு போகிறதா இருந்தா அவங்க பெரியவங்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட துஆ வாங்கிட்டு போவாங்க. அப்ப அந்த போகக்கூடிய அந்த வியாபாரத்திலையும் பரக்கத்து இருக்கு. அந்த காரியத்தை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போவதிலையும் பரக்கத்து இருக்குது. இது நம்மளாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போறதா இருந்தா கூட அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா அவங்க சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி
முன்னாள் பனீஸ்வருடைய காலத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு. மூசாவுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி யுத்தம் செய்வதற்கு என்ன செய்வானா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செருப்பு, ஹாரூனுடைய தலப்பா, மூசாவுடைய அசா வைக்கப்பட்ட ஒரு பெட்டியில அந்த பெட்டியை கொண்டாந்து யுத்தத்துக்கு முன்னாடி வச்சுவாங்க. அதை வச்சுட்டு அவர் வாழ்ந்தவங்க சண்டை விடுவாங்க. அப்படி சண்டை விடாம வெற்றி அவங்க இது நடக்குது. சரி, சாப்பாட்டுடைய பின்னாடி உள்ள காலத்துல நம்ம கேள்விப்பட்டவரையும் பல பேர் பார்த்து கேட்டிருக்கோம். ஹாரூன் யாரவங்க அப்பாசியாவுடைய கண்டிப்பாக வந்தவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது யுத்தத்துக்கு போறதா தூரம் வந்தாக்க யாராவது பெரியவங்க இருக்காங்களா அவங்க போய் தோவாயிட்டு போவோம் அப்படின்னு அவங்க என்ன வருவாங்க. அது மாதிரி பல இடத்துக்கு போயிருக்காங்க. அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரியார் கேள்விப்பட்டிருக்காங்க, அங்கே போய் தோவாவுக்கு போனாங்க. போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் அவமரியாதையே நடந்துட்டாங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் பெரியவங்களும் எல்லாரும் வாயிலும் சொல்லி போடுச்சு, அதனால அவங்களோட தோவாகும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, துனியா ஒற்றிடக்கூடிய இந்த அரசன் முன்னாடி வர்றாரு, இது நமக்கு செயல்படாது. அதனால காலை எண்ணி நீட்டி விட்டு அவமரியாதை செய்யும் முகமாக அப்படியே போகட்டும் என்பதற்காக வேண்டி காலை நீட்டி விட்டாரு. அவர் வந்த வழியில காலை ஆடிக்கிட்டு நீட்டி விட்டார். இதை பார்த்த உடனேயும் அந்த அரசு கூட சொன்னாங்க, அரசரே உங்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி காலை நீட்டி விட்டாரு, இவர்கிட்ட போய் நீங்க போகிறா வாங்க திருப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அவரை பெரியவர்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவர் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தாலும் சரி, என்ன கேள்விப்பட்டாலும் சரி, நான் அவரை போய் மண்டிட்டு உட்கார்ந்து துவா வாங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர்கிட்ட போனாங்க, உட்கார்ந்தாங்க. அவரை கேட்டாங்க, ஜி ஏன் நீ காலை விட்டீங்க அப்படி கேட்டது. சொல்றாங்க, நீ வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளங்கிறது அப்பாசியாவுடைய கலிமாவும் நல்லா தெரியும், நீ தொழுகையாளி வாதாளி தரத்துக்கு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நீ அரச பீடத்திலிருந்து வந்திருக்க, நீ அந்த அரச பீடத்தினுடைய அந்த துனியாவுடைய ஒட்டி இருக்குது, அதனால நீ சரியா நடப்பியா நடக்க மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாரும் துனியாவை ஒட்டி இருந்துச்சாங்க அவங்கள்ட்ட வந்து சந்தேகத்துக்குரிய உணவுகளோ அல்லது நடைமுறைகளோ இல்லாமல் இருக்காது. அதனாலே நான் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்க என்னை எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு கேட்பட்டாலும் சரி, நான் யுத்தத்துக்கு போய் உங்களோட துவா வாங்கினேன் அப்படின்னா சரி துவா எது சொன்னவர்களா, பெரியார்களுடைய வந்து துவாவை வாங்கிட்டு போறது ஒரு நல்ல பழக்கம் உள்ளது. அது அந்த காலத்துல வந்து நடந்துட்டே வருது, இந்த காலத்துலேயும் உண்டு. பெரியார்கள் போய் துவாவை போய் நான் ஜவாதுக்கு போறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு அப்துல்லா அடிக்கடி வருவாங்க, சொல்லுவாங்க, குறிப்பிடாங்க ரசூலுல்லாஹ் துவா எடுத்துவாங்க. யார் சுவாமிக்கு நான் வியாபாரத்துக்கு போகிறேன். அப்பெல்லாம் வியாபாரம் போகிறது லேசான சூழ்நிலை எல்லாம் கிடச்சி, அந்த ஊரே கடையிலாம் இருக்காது, வெளியே போகணும். அப்போ போனால் போயிட்டு வர ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஆகலாம் வர்றதுக்கு. அதனால் அப்போ அவங்க சொந்த காசு சொல்கிறா எனக்கு போகிறேன் அங்கே போயிட்டாங்க. அவர் அங்கே கேட்ட உடனே சொல்லதான் திருப்பிக்கிட்டாங்க. இந்த பக்கம் கேட்டார் 60, இங்கிட்டு திரும்பிட்டாங்க. இங்கிட்டு வந்து கேட்டாங்க 60 பார்ப்பாங்க. சாபகா சொன்னாங்க, அப்துல்லமான் நீங்கள் போங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, படம் போகிறதுக்கு என்ன போகிறதுக்கு பண்ணிட்டாங்க. போனதுக்குள்ள சாபா கேட்டாங்க, யார் சொல்றா உங்களுக்கு பிரியமானவர் ஆச்சு, எல்லா யுத்தத்துக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, நிறைய அவர் வந்து ரொம்ப அளவோட பாசம் உள்ளவராயிருக்கிறாரு, அவர் வியாபாரத்தை முதல் துவாசம் அனுப்பிக்கல, இந்த ஏன் அவங்க தான் பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போதான் திடீர்னு சொன்னாங்க, ஒரு போராட்டத்தில் மொத்தா போயிடுவார், ஒருத்தர் மொத்தா போயிடுவார். அதனால்
நல்ல அப்படி சொல்றதுக்கு அதை சங்கடப்பட்டது சொல்லுவாங்க. நான் திரும்பி போயிட்டேன். போயிட்டு சததான் சொல்றதுக்கு மாற்றமா அவர் சந்தோஷமா திரும்பி வர்றாரு. அவங்க யாரும் சொல்லலாம், நீங்க சொன்னீங்க மாற்றமா இருக்குது, அவரே கூட்டு கேளுங்க, ஏதாவது ஒரு விதமாக சந்திச்சுக்க. அப்பா அவர் சொன்னாரா, நான் போகும்போது ரசூலுல்லாஹி துஆவும் வந்து சல்லல்லாஹு அலைஹி சங்கடப்பட்டாங்க. இருந்தாலும் கூட எனக்கு என்னது ரசூலுல்லாஹுடைய அனுமதி இருக்குது, இல்லை நம்பிக்கையிலே போனேன். போன இடத்துல வந்து ஒரு 4 பெண்மணி வயசு வந்த பெண்களை வச்சு ஒரு அம்மா கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் போய் தண்ணி கட்டினேன், சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்களோட வறுமையை பார்த்தேன். பார்த்துட்டு ஏமா 4 எதுவுமே இல்லாத 4 வீடு இருக்குது, கல்யாணம் வச்ச முடியல, காசு இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அப்படியா, சரி நான் ஏற்பாடு செய்வா சரி. அவங்களுக்கு கூட 4 அணுகில எல்லாம் உண்மையிட்டு அந்த 4 பிள்ளைகள் காமிச்சிட்டாங்க. கல்யாணம் வச்சவொடனே அந்த 4 பிள்ளைகள் துவாசனை யாருன்னா எங்களுடைய 1000 10,000 அவர் கொடுத்துருக்கு. 4 பேர் துவாசிட்டாங்க. 4 பிள்ளைகள் துவாசனுடைய பழக்கத்து 40 வருஷம் அனுப்பிய வாழ்ந்தாங்க. இப்ப அதற்கு அப்துல்ரஹ்மான் அவர்கள் இருந்தார்களோ ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாடி அவர்களுடைய ஆட்சியாளர் இருந்தாங்க, உமர் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த கூட்டு சொன்னாங்க, அடுத்த கலீஃபாவாய் நான் நியமிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தான் நியமிக்கணும். இருந்தாலும் கூட நான் 6 பேர் கொண்ட குழுவை அனுப்புறேன், அதுக்கு நீங்கள் தலைமையாக இருந்து நீங்கள் என்ன செய்ய தீர்ப்புடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு அந்த 6 பேர் யாருக்கா அப்துல்ரஹ்மான் அவர்கள் இருக்காங்க, ஜுபைர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அமாரி அலி இருக்கிறாங்க, உஸ்மான் ஹலீஃபா இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர், மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல 3 பேர் வாபஸ் ஆகிட்டாங்க. 3 பேர், ஒருத்தர் அப்துல்ரஹ்மான் கேட்பாரு, அப்துல்ரஹ்மான் போட்டுக்கோங்க. இன்னொரு சொல்றாரு எனக்கு அறையை தான் போட்டுக்கோங்க. இன்னொன்று சொல்றாரு எனக்கு பாருமா உஸ்மான் போட்டுக்கோங்க. 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் அப்துல்ரஹ்மான் அவர்கள் சொன்னாங்க, 3 பேர் விளங்கிட்டாங்க, 3 பேர் தான். அதனால நான் தீர்ப்பு போறது நீங்க ஏற்றுக்கணும். ஆமா, உங்க 2 பேர் முடிவு செய்யணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னா சரிட்டாங்க. இன்னொரு பேர் சொல்லி போட்டு போய் அல்லாஹ் சொல்லாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, ராஜி சொல்லாங்க, என்ன கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு வந்து காலம் சொன்னாங்க, உஸ்மான் வந்து தான் கலிஃபா அப்படின்னு. அலிங்கத்தில் லேசான வருத்தம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் ஏற்படுமா இல்லையா, அந்த அடிப்படையில் ஏற்றுக்கிட்டு அவங்களும் அவங்க கீழே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு அற்புதமான ரசூலுல்லாஹ் பிரியமா இருந்தாங்க. ஆனாலும் அவர்களும் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை கேட்டு தான் ஏதாவது போவாங்க. அது பரக்கத்து, பெரியாருடைய பரக்கத்து. அதே போல பின்னுமான சேகுமானா அவர்கள் கேட்டு போவாங்க. கேட்டு போறதுனால என்னது பரக்கத்து இருக்குது. போன காரியத்தை அதான் நிறைவேற்றி கொடுப்பான். அல்லது சில விஷயங்களை வந்து அதான் நிறைவேற்றி கொடுக்க மாட்டான். அதுக்கு காரணம் போகக்கூடிய தவறாக இருக்கலாம், அல்லது அணுகுமுறை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக இருக்கலாம். நல்லவர்களுக்கு சோதனை வருகிறது சர்ஜனா, அது எதனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றோம், எதனால வருதுன்னு நமக்கு தெரியாது. இதனால வருதுன்னு நமக்கு தெரியாது. அது சுயல் கசைனாலே தனியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா தொடர்ந்து வருவாங்க. பெரிய மகா இன்னும் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. போகும்போது என்ன பார்த்தாங்க, எங்கே போறீங்கன்னா யுத்தத்துக்கு, இப்போ யுத்தம் கடுமையாகிடுச்சு, நம்மளும் போகலாமா அப்படின்னு தலைவர் கேட்குறாங்க. நப்சு வச்சு அவசியம் போகணுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நப்சுக்கு சிலாஃபா நடக்கணும். ஆமாம், நப்சு சொல்லுது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னாக்க, நம்முடைய எண்ணத்திலேயே நப்சானியத்துக்குதே அதுக்கு ஒரு மோசமானது. நப்சு கதையாச
சகவாணியத்து இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து அப்படி வினாக்கி போடும். அது அங்கே இன்னைக்கு அது நடக்குது. பதவிக்காக வேண்டி சண்டை போடுறது, நஷ்டான சண்டை போடுறது, ஏதாவது ஷாவானில் ஆசைக்காக சண்டை போடுறது, இதுதான் இன்னைக்கு நடக்குது. அந்த காலத்தில் அப்படி தெரிஞ்சு இந்த காலத்தில் தெரிஞ்சு முகலாய அரசுடைய ஆட்சியாளர் எப்படி முடிச்சுனாக்க வெள்ளைக்கார பெண்களை கூட்டி கொடுத்து ஆட்சி முடிச்சாங்க. இதெல்லாம் அழகான பெண்களை கொண்டாந்து இறக்கிறது, காசு கொடுக்கறது எல்லாம் செய்யுது. பெண்கள் சீக்கிரம் வாங்கிடுவாங்க, மாய விலையை கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த அறிவுள்ள வருவாங்க. அதே மாதிரி என்னன்னாக்க இவர்கள் முகலாய அரசுகளுடைய காலத்திலையும் இப்படி நடந்துச்சு, எல்லா காலத்திலும் இப்படி நடந்துச்சு. சாபாவுடைய காலத்துலையும் என்னது அது ரசாயனத்துக்கு அவங்க இடம் கொடுக்கல. சாத்திரிகள் வலியுறுத்தாங்க வந்து ரசூல்லா வந்து சைஃபுல்லா அல்லாவுடைய போர்வா என்று பேர் தருவாங்க. ஏன்னா அவங்க எந்த இது போனாலும் வெற்றி எடுக்கணும். இது ரசூல்லா காலம் வரைக்கும் நடந்துச்சு. அப்புறம் உமரில் தான் ஆட்சி நடந்துச்சு. உமரில் தான் ஆட்சி காலம் வந்துச்சு. அவர் தாங்க பார்த்தாங்க, 20 வெற்றி கிடைக்கலாம், வெற்றி தேவையில்லை, அல்லா நம்ம கொடுக்கணும் கொடுக்கட்டும் வேணாம் அப்படி இல்லைங்க. அவர் ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது அவரை தளபதியோட பதவியிலிருந்து நீக்கி அல்லதாங்க அபுபைதா அலியல்லாஹு தஆலா தளபதி நினைச்சாங்க. அப்போ அவங்க ஹலீது வலியல்லாஹு எதுவும் பேசல, தலைவர் சொல்லிட்டாரு, அபிஷேக் சொல்லிட்டாரு, உடனேங்க அவருக்கு வழியை விட்டு இவர் தளபதி மாதிரியே பவரா பண்ணி ஒதுக்கிட்டார். ஏன் சொல்லவர்னாக்க பெரியார்கள் எப்படி சொல்றாங்களோ அதன் பிறகாக நடந்தால் நமக்கு மாற்றம், அது மாற்றினாக்க நரகத்துக்கு போயிடும். அந்த அடிப்படையில் பெரியாருடைய வாழ்க்கை பூரா இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். பெரியார்களை நாம் யாரை நாம் பெரியாராக மதிக்கிறோமோ அவங்களை வந்து நாம் மதிக்க முதல்ல பழகணும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும், அவங்களுக்கு கண்ணி கொடுத்து பழகணும், அவங்க சொல்றது மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சும்மா சில விஷயம் கிடைக்கிறது சில கேட்கறது இல்லை அப்படின்னாக்க நரகத்துக்கு போயிடும். ஒன்றும் முழுசம் படிக்கணும், இல்லைன்னா பேருக்கால் 4 வருஷம் இருந்துக்கணும். பேருக்கால் வாங்குறதாங்க சில சமயம் வெட்டி கிடைக்கும், சில வெட்டி கிடைக்காம போயிடும், சில தோல்வி இருந்தாலும் எல்லாம் அர்த்தம் செய்யும். நமக்கு வேண்டும்னா ஓடணும், வேண்டாமே ஓடணும். நமக்கு ஏதாவது சரணமாக தான் பஸ் சாப்பிட்றது, இல்லை பஸ் சாப்பிட்றது இதுவும் நஷ்டம் தான், இதுவும் நஷ்டம்தான். அதனால் வழக்கத்து வந்து ஒன்றும் நேரத்தில் இருக்குது, இன்னொன்று காலத்திலே இருக்குது, இன்னொன்று பெரியார் கையிலே இருக்குது. எப்படி வந்து அல்லாவோட தண்ணியில் பறந்து இருக்கிறான், அம்மாதிரி டைமுக்கு 17 பறந்து இருக்கிறான், அம்மாதிரி பைக்கு பறந்து இருக்கிறான், எல்லாம் பறந்து குரானே சொல்லி போட்டான். குரானே இருந்தால் என்னது பறக்கிறதுக்கு சொல்லி போட்டான் குரானே. அதே போல காலத்தில் கூட பெரியாருடைய வாழ்க்கையும் பறக்கிறது இருக்குது. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நம்மளை விட சிறியவராக இருந்தாலும் சரி, நம்மளை விட பெரியவராக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு போயிட்டாக்க இவருக்கும் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு துவாவோடு செய்யணும். யாருதான் இங்கே பள்ளிவாசலுக்குரிய எத்தனையோ நாதாக்கள் இருப்பாங்க, எனக்கு தெரியல, அவங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு பழக்கத்துக்கு கொடு, என் வாழ்க்கை முன்னேற்ற கொடு அப்படின்னு கேட்டோம்னாக்க காரணம் என்னன்னாக்கா 40 பேர் துணியாளர் இருந்தாக்கா அதை ஒருத்தர் அவளியா இருப்பாங்க. அதனால தெரியாது, நான் அவளியா தனக்கே தெரியாது, ஆனால் அவளியா ஏன் அவங்க ஏற்கனவே சொல்லி உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருத்தர் அவளியா காட்டு கொடுறாங்களான்னு கேட்டாங்க. உடனே அதுதான் புதுமையாக வந்தாங்க, ஒரு செருப்பு தைக்கிட்ட போய் செருப்பு தைச்சு கொடுப்பான் அப்படின்னாங்க. அவர் செருப்பு தைச்சு கொடுத்தாரு. உடனே சொல்லிடலாம் செருப்புடைய நூல் அறுத்துட்டு என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் அல்லா 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 பயந்து செருப்பு திருப்பி வச்சுருக்காரு. நீ 3 நாள் செஞ்சாரு. 3 நாள் தடவையும் அவர் பயந்து திருப்பி தைச்சு கொடுத்தார். அப்போ சொன்னாங்க, இவர் இறையிலே சார், ஆனால் அவருக்கே தெரியாது, ஆனால் அவர் அல்லா அல்லா சொல்லிட்டு இல்லையா, இதை என்ன சொல்றது, எல்லா நேரத்தில் ஹலாலான உடனே சாப்பிட்றாரு,
கேட்டார். அவங்க போயிடுச்சு. அப்போ செருப்பு குப்பிய வாங்கியவர் அவளியா, ஆனால் அவர் அவளியாக அவருக்கு தெரியும், அறிவு அண்ணாவுக்கு இருக்குது. இப்படி 2 வழியாக இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. ஆனால் நாம் பள்ளிவாசலுக்குள்ள போனோம்னாக்க யாரெல்லாம் நம்மளையும் எல்லாம் அவளியாக தான் ஆக்கலாம், அது வேறாக்கலாம். ஆனால் நம்மளோட என்னது பணிவு தவாறு வந்துடணும். நான் இல்லை வேற ஒருத்தர், நான் இல்லை வேற ஒருத்தர் பணி இல்லைன்னு சரி யாரெல்லாம் அவருடைய போட்டால் எனக்கு வெற்றி கொடுக்கும், எனக்கு முன்னேற்றத்தை கொடு அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம்னாக்க ஒரு மாற்றத்தை அல்ல கொடுக்கும். சரியாவா? அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானா?